மிஸ்டர் ஆலினால் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இப்போ நாங்கள் சிம்பிளாக ஒரு ஓட்டு வீட்டுக்கு கபோர்டு ஒன்று செய்ய போகிறோங்க. கடப்பா கல்லிலே ஒரு அடி பீஸ் கபோர்டு 1க்கு 3 இந்த சைஸில் ஒரு கபோர்டு வைக்க போகிறோங்க. இது சிம்பிளாக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா பாருங்கள், இப்போ கீழே ஒரு 18 இன்ச்சு சைஸுக்கு சைடு கடப்பாக்கல்லே நான் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் காடி பண்ணி ஃபஸ்ட் தட்டு 3 அடி, இது 1க்கு 3ங்க. 1 அடி கல் வாங்கிக்கிறேன். 3 அடி நீட்டு வருதுங்க நீளம். இதை நம்ம மெட்டல் பேஸ் வச்சு நம்ம லெவலாக ஒட்டிடணுங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி மெட்டல் பேஸ் வச்சு தடவிட்டு ரெண்டாவது தட்டுக்கு இந்த மாதிரி ஒரு 15 இன்ச்சு சைஸில் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேங்க. ஃபஸ்ட்டு வச்சு ஒரு 18 இன்ச்சில் வச்சேன். இப்போ ரெண்டாவது இது ஒரு 15 இன்ச்சில் வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இந்த 3 அடி பீஸு இந்த ரெண்டாவது தட்டு கல்லை நான் ரெண்டாவது இதில் வச்சுற பாருங்க. இதில் காடி பண்ணி நம்ம வைக்கணும். அப்போ தான் அதில் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இப்போ இதே செங்கல்லையும் வைக்கலாங்க. கொஞ்சம் செலவாகும், பூசு வேலை அதெல்லாம் நிறைய இருக்குது. இது ஒரே நல்ல ஈஸியாக முடிஞ்சுதுங்க வேலை. பாருங்கள், மெட்டல் பேஸ் வச்சு அழகாக வச்சிடுறேங்க. ரெண்டாவது தட்டும் அதே 15 இன்ச்சு சைஸுக்கு இந்த கல்லை ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு இந்த 3வது கடப்பா கல்லையும் மேலே மாட்டிடணுங்க. எல்லாம் மெட்டல் பேஸ் போட்டு தான் ஒட்டுறேன். இது 3வது கல்லும் ஒட்டிடுறேன் பாருங்கள். 4வதுக்கு அதேமாதிரி மெட்டல் பேஸ் போட்டு அதே 15 இன்ச்சு சைஸுக்கு கல் அறுத்து மேலே வச்சிடறேன். இது 4வது தட்டு கல்லும் இதில் நம்ம மேலே மாட்டிடுங்க. அவ்வளோதாங்க, மாட்டி அழகாக ஒட்டிடுறோம். ஒட்டி ஸ்ட்ரைட் பார்த்துறோங்க. லெவல் டேப் ரசமட்டம் வச்சும் நம்ம பார்த்து செக் பண்ணிடுறோம் ஸ்ட்ரைட் ஆகுதா இல்லையான்னு. ஏன்னா நம்ம காடி போட சொல்லி நம்ம ரசமட்டம் வச்சு காடி பண்ணிடணும். பாருங்கள், அந்த காடிலாம் நம்ம சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரென்த்தாக அழகாக நின்றுடும். ஃபைனலாக இந்த மாதிரி பெயிண்டிங் வச்சோம்னா கடப்பாக்கல்லுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.